இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, திரு விஜய் அவர்களுடைய வீடியோ. அதுக்கு பிறகு அதிகாரிகளுடைய விளக்கம் இதெல்லாம் இருக்குது. பாஜகவுடைய அதாவது என்டிஏவோட குழுவும் இன்னைக்கு வந்து சில விஷயங்களை கேட்டிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? முதல்ல விஜயோட வீடியோலேருந்து ஆரம்பிப்போம். விஜயோட வீடியோ வந்து ஒரு பெர்ஃபார்மராகவும் இருந்துச்சு, ஒரு பொலிட்டீஷியனாகவும் இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த வீடியோ நான் வந்து பெர்ஃபார்மர் ப்ளஸ் பொலிட்டீஷியனா அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த வீடியோவை நான் டைசெக்ட் பண்ணுறேன். விஜய் வந்து அவரோட கட்சி தொண்டர்களுக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கும் ஒரு மெசேஜை கொடுத்திருக்கார். எது மிஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல விஜய் வந்து கொஞ்சம் அப்பாலஜெட்டிக்கா இருந்திருக்கலாம். விஜய் இது ஏதோ ஒரு 3வது மாநாட்டுல, தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு அரசியல் கட்சியோட மாநாட்டுல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க, அதுக்கு வந்து பின்னாடி ஒரு சதி இருக்கு, அதுக்கு சிஎம் பொறுப்பு, அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி தான் தெரிஞ்சு. ஏங்க அந்த வந்த 41 பேர், இறந்த 41 பேர் உங்களை பார்க்க வந்தவங்க. அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, மன்னிப்பு கேட்கிறேன், இதுல இருந்து நாங்க படிச்சுக்கிறோம், இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறாமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்பதுதான் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான அப்ரோச்சா இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தப்பே நடக்கல, அந்த தப்பை அக்னாலேஜ் பண்றது கூட அவர் தயாரா கிடையாது. விஜய் தப்பு நடந்திருக்கு, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல அப்படிங்கிறது தான். தப்பே நடக்கலன்னு நினைச்சாரான்னு தெரியல. தப்பு நாங்க பண்ணல. ஓகே, தப்பு நடந்திருக்கு, இன்னொருத்தர் பண்ணி இருக்காங்க, அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, அதனால நாங்க சரி பண்ண வேண்டிய இல்ல. இது வந்து ஒரு சதி, இன்னொருத்தர் மேல பழி போறாரு. ஒரு நடந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஈவென்ட் நடந்திருக்கு, அது இன்னொருத்தர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பழிய போடுறாரு. அதான் விஜயோட அப்ரோச்சா இருக்கு. அது ஒரு தலைவராக அது ஒரு அப்ரோச்சா, அதுவும் ஒரு சிஎம் ஆஸ்பிரண்டா இருக்கக்கூடியவருக்கு ஒரு நல்ல அப்ரோச்சா, ஒரு ப்ரொடக்டிவான அப்ரோச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்மள்ட்ட இருக்கு. அதை விஜய் தான் புரிஞ்சுக்கணும். இரண்டாவது ஆதர் அர்ஜுனோட ட்வீட் வந்து எவ்வளவு இம்பல்சிவா, எவ்வளவு இம்மெச்சூர்டா இருந்துச்சுங்கிறத எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் டிவிகேவும் எதிர்ப்பு தெரிவிச்சங்காட்டி ஆதர் அர்ஜுன் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணதாகவும் தெரிஞ்சு. சோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையை நீங்க வந்து சாந்தப்படுத்துறதுதான் வந்து ஒரு அரசியல் இயக்கத்தோட வேலையா இருக்கணும். இருக்கிறவங்களை இன்னும் தூண்டி விடுறவங்க வந்து எப்படி அந்த கட்சியோட கேடர் வந்து ரொம்ப அன்றுலியா பிஹேவ் பண்றான்னு நம்ம எல்லாம் தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஏன்னா நம்ம விஷுவல்ஸ்ல பாக்குறோம், பைக்ல விஜய் போகும்போது பின்னாடியே போறாங்க, சக்கரத்துல போய் விழுவுறாங்க, மேல மரத்து மேல ஏறாங்க, ஸ்பீக்கர் மேல ஏறாங்கன்னு. அந்த கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களும் அப்படி பிஹேவ் பண்றதா தான் தெரியுது. ஆதர் அர்ஜுனோட ட்வீட்டும் அந்த கட்சியோட தொண்டர்கள் விஜயோட பஸ் பின்தொடர்ந்து பைக்ல போறதுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. ஆதர் அர்ஜுன் எழுத்துப்பூர்வமா பண்றாரு, அவங்க அதை செய்கை மூலியமா பண்றாங்க. அதுதான் அந்த கட்சியோட மொத்ததா இருக்கு. இதுலதான் வந்து விஜய் தன்னோட கூட இருக்கிறவங்களை 2ஆம் கட்டமும் சரி, 2ஆம் கட்டமே ரொம்ப வீக்கா இருக்கு.